அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நவராத்திரி 7வது 8வது 9வது நாள்களில் அம்மன் வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் போன்ற தகவலை பார்க்க போகிறோம். கடந்த பதிவுகளில் நம்ம நவராத்திரி 1வது 2வது 3வது நாள்களில் நமக்கு வெற்றியை அளிக்கக்கூடிய துர்க்கையம்மன் வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு அடுத்த பதிவில் 4வது 5வது 6வது நாள்களில் நமக்கு வறுமையை போக்கக்கூடிய மகாலட்சுமி அம்மன் வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம யாரை வழிபட வேண்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன போன்ற தகவல்களை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட அம்பாள்கிட்டயே பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அண்ட சராசரங்களையும் இயக்கி கொண்டிருக்கின்ற அன்னையை நம்ம நவராத்திரி நாள்களில் மூன்று நாள்கள்லையும் வெற்றிக்குரிய தெய்வமாகவும், வறுமையை போக்கக்கூடிய தெய்வமாகவும், கல்வியை தரக்கூடிய தெய்வமாகவும் பிரித்து வழிபட்டுட்டு வர்றோம். ஒரு மனிதன் வாழ்வில் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் தைரியம், தன்னம்பிக்கை, வெற்றி கொண்டு வாழ வேண்டும், வறுமை நீங்கி வாழ வேண்டும். அதிலும் பார்த்திங்கன்னா ஞானம் பெற்று, இது ரொம்ப முக்கியம், ஞானம் பெற்று வாழ வேண்டும் அப்படின்றதை நமக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இந்த நவராத்திரி வழிபாடு இருக்குது. இந்த மூன்றும் நமக்கு கிடைக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அசுரர்களை போக்க வேண்டும். அன்னை அன்றைக்கு அந்த அரக்கர்களை, அதாவது சும்பன் நிசும்பன் அந்த கூட்டத்தை அழிப்பதற்காக அவதாரம் புரிந்து நவராத்திரியை நிகழ்த்தினால், ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அசுரர்கள் அரக்கர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மும்மலங்கள் மற்றும் நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதாவது நம்ம எண்ணமே நமக்கு எதிராக செயல்படக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நம்ம எண்ணத்தை சுத்தமாக வைத்து கொண்டு நாம் நம்முடைய கவனத்தை வழிபாட்டிலே செலுத்த வேண்டும். அது ஒரு நாளில் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ பரபரப்பான வாழ்க்கையில் நம்ம ஒரு நாள் வழிபடுறது, அதாவது இறைவனுடைய நினைவாகவே இருப்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால்தான் 9 நாள்கள் நம்முடைய எண்ணம், நம்ம சிந்தனை அத்தனையுமே பார்த்திங்கன்னா அன்னை மீது இருக்கும். கொலு வைத்திருப்போம், கோயிலுக்கு போவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம எண்ணம் எல்லாம் சுத்தப்படுத்தப்படுகின்றன. அந்த நேரத்தில் சிலர் விரதம் கூட இருப்பாங்க. அந்த விரதத்தினால் உடல் தூய்மைப்படுத்தப்படுகின்றது. நம்ம இறைவன் மேலே, அம்பாள் மேலே செலுத்துகின்ற நம்முடைய எண்ணத்தின் காரணமாக நம்முடைய உள்ளமும் தூய்மைப்படுத்தப்படுகின்றது. இந்த வழிபாடை எப்படி தொடர்ந்து 9 நாள் நம்ம அம்பாள்கிட்ட பிரார்த்தனை வைப்போம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் யார் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்ல போகிறோமா, இல்லை எதிர்த்த வீட்டுக்காரங்கிட்ட சொல்ல போகிறோமா, இல்லை சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்ல போகிறோமா? வேண்டாம், நம்முடைய ஆதங்கத்தை கொட்டி அவங்ககிட்ட இப்படி இருக்குங்கன்னு சொல்லிக்கலாம். அதனால் நமக்கு ஒரு பயனும் கிடையாது. ஆனால் அதே வருத்தத்தை, ஆதங்கத்தை அம்பாள்கிட்ட இந்த 9 நாளுமே நம்ம போய் என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வை அப்படின்னு வேண்டிக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம எண்ணம் திரும்ப திரும்ப நம்ம பிரச்சனை இது தீரணும் அப்படின்னு அந்த அம்பாள் கிட்ட வேண்டும் பொழுது அந்த அம்பாள் காது கொடுத்து கேட்டு நம்முடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க. அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப கோயிலுக்கு போகிறது, வழிபாட்டை மேற்கொள்வது. ஒருத்தர் ஒரு வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதனால் ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னு வைங்களேன், அடுத்த வழிபாடு எப்போ செய்யணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இந்த இந்திய மண்ணில் வழிபாடுகள் சிறப்பாக இன்றைக்கு வரைக்கும் அந்த வேத காலத்திலேருந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு வருது. அதை பின்பற்றிக்கிட்டு வர்றோம். சரி, இப்போது இந்த 6 நாள் எப்படி வழிபடணும், என்ன அலங்காரம் செய்யணும்னு நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த வருடங்கள்லையும் கூட தொடர்ந்து நைவேத்தியம் என்ன செய்யணும் செய்தே சமைச்சே காமிச்சிருக்கேன், என்ன அலங்காரம் செய்யணும்னு செய்தே காமிச்சிருக்கேன், நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன். அதை பிளேலிஸ்ட்டாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம பெருசாக சொல்லணுன்றது உங்களுக்கு இப்போ அவசியம் இல்லை. நம்ம நவராத்திரியின் 7வது 8வது 9வது நாள்களில் யாரை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஞானத்தை அளிக்கக்கூடியவள் சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவியைத்தான் வழிபடணும். இந்த காலகட்டத்தில் தான் சரஸ்வதி தேவி பூஜை வரும், அப்புறம் ஆயுத பூஜை வரும். அப்போல்லாம் நம்ம அதற்கு சிறப்பாக வழிபாடு மேற்கொள்ளணும். இந்த 7, 8, 9 3 நாள்களையும்
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளை எந்த உருவில் இருந்தால் கூட அந்த அம்பாளுக்கு சரஸ்வதி தேவி அலங்காரம் செய்யணும். இல்லை சரஸ்வதி தேவியாக இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா படத்தை நிறைய வச்சுக்கக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருக்கும். சிலையோ படமோ நிறையா வச்சுக்காம சில படங்களை வச்சே, அதாவது அம்பாள் படம் இருக்கும், சில படங்கள் இருக்கும். யார் வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ மகாலட்சுமி படம் கட்டாயம் இருக்கும். இப்படி எல்லா படங்களும் வச்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், கூகுள்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த படத்தை வைத்து வழிபாடு செஞ்சுக்கலாம். ஒரு பிரிண்ட் போட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம். இது நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். ஒரு அட்டையில் ஒட்டிட்டு கூட நம்ம எந்தெந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த படத்தை டவுன்லோட் செஞ்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரஸ்வதி தேவினாலே வெள்ளை நிறம் தான் இல்லையா? வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள். வெள்ளை துணி விரித்து நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க. இல்லைங்க எங்ககிட்ட எந்த படமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கும்பம் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னேன். கலசத்தை வைத்து கொள்ளலாம் அப்படின்னு. இந்த கலசம் அமைக்கிறது பற்றி நான் நிறையா சொல்லிக்கிட்டே வரேன். நிரந்தர கலசம் நான் வச்சுருக்கிறது மாதிரி நிறைய பேர் இப்போ வச்சுக்கிட்டு வரீங்க. அதாவது காலம் முழுவதுமே நிரந்தர கலசமாக வீட்டிலே வச்சுக்கிறது. அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், நான் நிரந்தர கலசம் வச்சுருக்கேன், அந்த கலசம் அது தனியாக வச்சு பிறகு இன்னொரு கலசம் நம்ம அமைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் செய்யலாம். இல்லை நிரந்தர கலசத்தையே எடுத்துக்கிட்டு அதை நல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு அந்தந்த தேவிக்குரிய நாள்களில் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தவறு கிடையாது. புதுசாக இன்னொரு கலசம் வச்சும் வழிபடலாம், இருக்கிற கலசத்தையே நீங்கள் அலங்காரம் பண்ணி கூட வழிபடலாம். இப்படி படம் இல்லாதவர்கள், சிலை இல்லாதவர்கள் என்ன பண்ணலான்னா கலசம் அமைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம். என்னங்க படம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கிராமப்புறங்களில் நிறைய இடங்களில் போய் பாருங்கள். நிறைய வீடுகளில் ஒரு செங்கல் வச்சு தான் வழிபாடு செய்கிறாங்க. இல்லாட்டி இந்த சுவற்றில் ஒரு திரிசூலம் போட்டு அல்லது மஞ்சள் அப்படியே கையில் உருண்டையாக வரைஞ்சி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அதில் குங்குமம் பொட்டு வச்சு வழிபடுவாங்க. இது நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிற காரணத்தினால்தான் இப்படி ஒரு ஆப்ஷனும் சொல்கிறேன். ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களும் இப்போ நிறைய பேர் வழிபாடு நிறைய பலவிதமாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதனால தான் இந்த ஆப்ஷனும் நான் சொல்கிறேங்க. சரி, சரஸ்வதி தேவியை நம்ம 7வது நாள், 8வது நாள், 9வது நாள் கட்டாயம் வழிபடணும். சரி, இந்த 7வது, 8வது, 9வது நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடும் பொழுது நீங்கள் நைவேத்தியமாக பால் பழங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க. பால் பாயாசம் செஞ்சுக்கோங்க, தேங்காய் சாதம், இந்த மாதிரி சித்திரான்னங்கள் எல்லாம் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கொடுத்தா பசிக்கு வாடிக்கொண்டிருக்கின்ற எந்த ஜீவனாக இருந்தாலும் கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பிராணிகள் எல்லாம் பாவம், நம்ம மனுஷங்க வாயை விட்டு பசிக்குதுன்னு கேட்டுருவோம். ஆனால் பிராணிகள் எல்லாம் என்ன பண்ணும், கேட்க தெரியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் இந்த பிராணிகள் பக்கமும் உங்களுடைய கவனம் செலுத்தணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எல்லாத்துக்குமே வயிறு இருக்குது இல்லையா? எறும்பு முதற்கொண்டு. அதற்கும் பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி மாக்கோலம் போட்டோன்னா நம்ம தோஷங்களெல்லாம் கழியும் அப்படின்றது. அதுக்கு எறும்புக்கு தானமாக பச்சரிசி மாக்கோலம் போடணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எந்த உயிருக்கும் உணவளித்து வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுங்க. தேவி எந்த ரூபத்தில் வேணால் வருவா, சிறுமியாக வருவா, இல்லை வீட்டில் எந்த பெண் வந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் வளையல், வெத்தலை பாக்கு, 1.25 ரூபா ஒரு பழமும் வச்சு, அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் பிட்டு வைக்கிறது, ஒரு சில புடவையும் வச்சு தருவாங்க, இல்லாட்டி ஒரு சில கிஃப்ட்டு பாக்ஸ் ஏதாவது வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாம்பூலம் கொடுத்து, பெரியவர்களாக இருந்தால் அவர்கள் காலில் நமஸ்காரம் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சிறியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த தாம்பூலம் கொடுத்து நல்லா பிளெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையானதையும் அம்பாள்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களாம் நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணும். நமக்கு நல்லா அது பார்த்தீங்க, குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஞானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம எல்லாருக்குமே தேவை. இந்த வயசான காலகட்டத்திலையும் ஞானம் என்பது அவசியம், கல்வி என்பது அவசியம். நம்ம வயசானவங்க இனிமேல் போய் படிக்க முடியுமா? அனுபவ படிப்பு இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் நமக்கு அம்பாள் கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யார், என்ன செஞ்சால் நல்லது, என்ன செய்தால் தவறு நிகழும் அப்படின்றத முன்னாடியே எனக்கு காமிச்சு கொடுத்தாயே, நான் உன்னோட பாதையில் நடந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. இன்னொன்று, நமக்கு ஞாபக சக்தி ரொம்ப அவசியங்க. இது ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு அங்கே இங்கேன்னு தேடுவோம் இல்லையா, அந்த ஞாபக சக்தி வேணும் அப்படின்னு நம்ம சரஸ்வதி தேவி கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கோங்க. இதில் இந்த சரஸ்வதி தேவி பூஜை அன்றைக்கி என்ன பண்ணணும்னா, எல்லா குழந்தைங்களும் அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே கொண்டாந்து வைக்க முடியாது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, நாங்கள் படிக்கிற காலத்தில் அத்தனை புக்கும் கொண்டாந்து அதுக்கு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு எல்லாம் அவங்கவுங்க கையாலேயே வைப்போம். ஆனால் இப்போ பெரியவங்க கிட்ட குழந்தைங்க தள்ளிக்கிட்டாங்க, எப்போ பாரு செல்ஃபோனில் இருந்துக்கிட்டு. அதனால் என்ன பண்ணுங்கள், எல்லா குழந்தைங்களும் அந்த பழைய காலத்து வழக்கத்தை விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால்
குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுங்க, அவங்கவுங்க புக்ஸை கொண்டாந்துட்டு அவங்க கையால் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு காய விட்டுட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டு, நிறைய புக் கொண்டாந்து வைக்க முடியலன்னா கூட கொஞ்சமாவது கொண்டாந்து வச்சுக்கிட்டு சரஸ்வதி தேவிகிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா படிப்பு கொடுங்க, நான் பெரிய ஆளாக படித்து வரணும் அப்படின்லாம் வேண்டிக்கோங்க. சரியா? இது குழந்தைங்களுக்கு பெரியவங்க தான் சொல்லி கொடுக்கணும். இப்போது இந்த படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓகே. கலைத்துறையில் இருக்கிறவங்க, மற்ற பிற துறைகளில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், அவங்கவுங்க துறையில் இருக்கக்கூடிய பொருள்களை அம்பாள் கிட்ட வச்சுக்கிட்டு, சரஸ்வதி தேவி கிட்ட வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்போ நான் எல்லாம் பாடுறது பார்த்திங்கன்னா, அன்றைக்கி போய் அம்பாள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டு பாடலாம். கச்சேரி இருக்குது, போய் கோயில்லையே பாடுறோம் நாங்கள் இந்த நவராத்திரி தினங்களில். அதனால் என்ன, அம்பாள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடுவோம். எங்களுடைய வீணை, தம்புரா மற்றும் இசைக்கருவிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஹார்மோனியம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இசைக்கருவிகளுக்கெல்லாம் நாங்கள் பொட்டு வச்சு சரஸ்வதி தேவிகிட்டேருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். இத்தனை சொன்ன நீங்கள் இந்த நவராத்திரியின் 7வது 8வது 9வது நாள்கள் வழிபட வேண்டிய தேதிகள் கூட சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. தேதிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தால் கூட சொல்கிறேன், சிலர் கேட்பீங்க. அதனால் இந்த அக்டோபர் 9, 10, 11 இந்த 3 நாள்களில் தான் சரஸ்வதி பூஜையை நம்ம சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும். இந்த நாள்களில் தான் பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாம் வருது. நம்ம இந்த பூஜையை கட்டாயம் வழிபடணும். எதற்காக அப்படின்றத தனிப்பதிவாக தர்றேன். சரி, இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் பகிரணும், அதாவது ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஆல் என்கின்ற பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு சேரும். சரி, இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் பற்றி தெரியாதவங்களுக்காக இது சொல்லக்கூடிய செய்தி ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லும். எனக்கு போர் அடிக்காமல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புதிதாக கேட்குறவங்களுக்கு ஓகே, பழசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கத்தான் செய்யும். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் என்கிறவர்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா கடையை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். விஹா ஸ்டோர், விஹா ஷாப் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. விஹா கடையை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விஹா ஆன்லைன் பற்றி சொல்லியிருக்கீங்க ஆனால் கூட புரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் மற்றும் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்ஸ் மற்றும் எங்கள் விஹா கடைக்கு வருவதற்கான ஸ்டோர் அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் தரப்பட்டிருக்கும். இது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கஸ்டமர் கேர் கூப்பிட்டு பேசுவதற்காக கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் இன்னும் சில முக்கிய தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கும் கிடைக்காது. ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வரேன். அதற்கான பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்தி யாராவது விஹா கடையிலிருந்து தான் பொருள்கள் வாங்கி விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம் எங்கள் கடையில் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா என்ற பெயர் தப்பாக ஏதாவது இருந்து கொஞ்சம் மாற்றம் வச்சு செஞ்சுருந்தாங்கன்னா, இல்லை வேறு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இருந்ததுன்னா அது எனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. நீங்களும் ஏமாறக்கூடாது, நானும் ஏமாறக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த தகவலை ஒவ்வொரு பதிவிலேயும் நான் சொல்லிக்கிட்டு வரேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.